என்ன ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டா மாதிரி சித்தப்பா. தைரியம் இருக்கு. என்ன வேலை பார்த்து அதோ போயிருக்காங்க? தூரத்துல ரோஸ் வச்சு ஒரு வண்டி போது பாருங்க. எங்க அந்த வண்டியா? அது இல்ல சித்தப்பா, அது வேற வண்டியா இருக்குது இல்ல. அமௌண்ட் இல்லையா? நம்ம வண்டி இல்ல. இன்னைக்கு மட்டும் அவன் கையில சிக்கட்டும், அப்படியே அவனை கைமா படிடுறேன். ராஸ்கல். இந்த பொண்ணு கழுத்துல மாலையை போடுங்க. இந்தாங்க, நீங்க மாலையை போட்டு விடுங்க. இந்தாங்க, அம்பால வேணுண்டு தாலியை கட்டுங்க. கட்டுங்க. ஆறுமுகம் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் தாலி கட்டுங்க. ஐயோ கட்டுங்கன்னு சொல்றேன்ல, கட்டுங்க. ஆறுமுகம் அண்ணன் நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல. என்னன்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன கண்மணி இதெல்லாம்? அண்ணி தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. இது ஏன் வாழ்க்கை, என் மனசுல இருக்கிற ஆசைய எங்க வீட்டுல சொன்னா கண்டிப்பா அதை யாரும் ஏத்துக்க போறது இல்ல. தயவு செஞ்சு நீங்க இப்படி எங்க கல்யாணத்தை நிப்பாட்டாதீங்க அண்ணி. தாலி கட்டுங்க ஆறுமுகம். கண்மணி என்ன பேசுற நீ? என்னால இப்படி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கல கண்மணி. நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் கல்யாணம் நடக்காதுங்கிற பயத்துலதான் நீ இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்க. தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. உனக்கு நல்லது பண்ணி வைக்கிறதுக்கு நிறைய பெரியவங்க இருக்காங்க. அப்பேற்பட்ட குடும்பத்தை சேர்ந்த நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணவே கூடாது. அந்த விஷயம் எனக்கு தெரியுங்கிறதுனாலதான் இவ்வளவு தூரம் நான் இதை உன்கிட்ட சொல்றேன். போலீஸா? என்ன நீ சொல்றீங்க? அதெல்லாம் விவரமா சொல்றதுக்கு இப்ப என்கிட்ட நேரம் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் இப்ப என் கூட மண்டபத்துக்கு வாங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இப்படி ஒரு தப்பான காரியத்தை மட்டும் பண்ணிடாதீங்க. எல்லாரோட சம்மதத்தோடையும் உங்க ரெண்டு பேர் கல்யாணமும் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். குடும்பத்தோட சேர்ந்து வாழணும்னு நினைங்க. ஒரே குடும்பமா எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். அண்ணே ப்ளீஸ் மாலையை கழட்டிட்டு ரெண்டு பேரும் என் கூட வாங்க. என்ன கண்மணி பாக்குற? அவங்க சொல்றது நம்ம கேட்போம். வா, நம்ம ரெண்டு பேரும் மண்டபத்துக்கு போவோம். அங்க என்ன ஆனாலும் பாத்துக்கலாம். என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்ததுக்கு